ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் டு டிஎன் பேங்கர்ஸ் அகாடமி. நான் உங்கள் மீரா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ப்ரொனவுன். ஆல்ரெடி நவுன் அண்ட் ஆர்டிகல்ஸ்க்கான வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அடுத்த பாருங்கள் அண்ட் ப்ரொனவுனையும் பாருங்கள். ஓகேவா? வித்தவுட் எனி டிலே நம்ம டாபிக் உள்ள போகலாம். ஓகே, ப்ரொனவுன்னா என்ன? ப்ரொனவுன்னா என்னென்னா நவுனுக்கு பதில் நம்ம யூஸ் பண்ணுறது தான் என்னென்னா ப்ரொனவுன். ஓகேவா? ஒரு சென்டென்ஸில் ரிப்பீட்டடாக நவுன் யூஸ் பண்ணால் அது ரொம்ப கிளம்ஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் நம்ம எது யூஸ் பண்ணுறோன்னா ப்ரொனவுன் யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், பவி வென்ட் டு டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தென் இதை கண்டினியூ பண்ணுற டேர்ம், பவி பாட் சம் ஃப்ளவர்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் சென்டென்ஸ்லேயே நம்ம என்ன ஆட் பண்ணுவோம்னா பவின்ற அந்த நவுனே ரிப்பீட்டடாக பவி 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 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அது பார்க்க ரொம்ப கிளம்ஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன கொண்டு வந்திருக்கோம்னா, அதுக்காக தான் என்ன இருக்குன்னா ப்ரொனவுன் இருக்குது. ஓகேவா? ப்ரொனவுன் இஸ் அ வேர்ட் யூஸ்ட் இன் பிளேஸ் ஆஃப் அ நவுன் டு அவாய்ட் ரிப்பீட்டேஷன் அண்ட் டு மேக் அ லாங்குவேஜ் கிளியர் அண்ட் ஸ்டைலிஸ்டிக். ஓகேவா? ரொம்ப ஸ்டைலாகவும் கிளியராகவும் இருக்கணுன்றதுக்காக தான் ப்ரொனவுன் இருக்குது. இட் ஆக்ட் அஸ் அ சப்ஜெக்ட் ஒரு ஆப்ஜெக்ட் ஆஃப் அ சென்டென்ஸ். அதாவது இது நவுனை ரீப்ளேஸ் பண்ணுறதுனால இது சப்ஜெக்டாகவும் இருக்கும், ஆப்ஜெக்டாகவும் இருக்கும். ஓகேவா? ஓகே, ப்ரொனவுன்ல ஒரு 10 டைப்ஸ் இருக்குது. ஓகேவா? அது என்னென்ன டைப்ஸ்னா, பர்சனல் ப்ரொனவுன், பொசசிவ் ப்ரொனவுன், ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன், டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன், ரிலேட்டிவ் ப்ரொனவுன், இன்ட்ரோகேட்டிவ் ப்ரொனவுன், ரெசிப்ரோக்கல் ப்ரொனவுன், யூனிவர்சல் ப்ரொனவுன், டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன், இன்டெஃபினிட் ப்ரொனவுன். ஓகேவா? ஸோ இந்த ஒரு 10 டைப்ஸ் இருக்குது. ஐ திங்க் இதில் ஒரு 5 டைப்ஸ் தான் கொஞ்சம் எலாபரேட்டிவாக இருக்கும். மற்ற எல்லாமே வாட் இஸ் வாட் அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளிஸ்டிக்காக தான் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பர்சனல் ப்ரொனவுன். ஓகேவா? பர்சனல் ப்ரொனவுன் ஆர் யூஸ்டு ஃபார் 3 பர்சன். என்னடா 3 பர்சன் சொல்கிறாங்கன்னு பார்க்காதீங்க. நம்மளுடைய ப்ரொனவுன்லேயே ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் சொல்லிட்டு 3 பர்சன் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பர்சன்னா நத்திங் பட் த ஒன் ஹூ ஸ்பீக்கிங். அதாவது த பர்சன் ஹூ ஸ்பீக்கிங், அதாவது நான் உங்ககிட்ட பேசுகிறேன்ல, இல்லை நாங்கள் உங்ககிட்ட பேசுகிறோம்ல. ஸோ இதுதான் யாருன்னா ஃபர்ஸ்ட் பர்சன், அதாவது ஐ வி. இதுதான் ஃபர்ஸ்ட் பர்சன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் செகண்ட் பர்சன்னா கேட்குறவங்க, அதாவது நீங்கள் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது கேட்குறீங்கல்ல. ஸோ யூ பீப்புள் ஆர் செகண்ட் பர்சன். நெக்ஸ்ட் தேர்ட் பர்சன், த பர்சன் ஸ்போக் ஆஃப். நம்ம யாரை பற்றி பேசுகிறோம், இப்போ நம்ம ப்ரொனவுன் பற்றி பேசுகிறோம். ஸோ அதே மாதிரி நம்ம வேற ஏதாவது ஒரு பர்சனை பற்றி பேசுகிறோம்னா அவங்க தான் யாருன்னா தேர்ட் பர்சன். ஃபார் எக்ஸாம்பிள், ஹீ, ஷீ, இட், தே, இவங்களாம் தேர்ட் பர்சன். ஓகேவா? நெக்ஸ்ட் பர்சனல் ப்ரொனவுன் இன்க்ளூட் தீஸ். இதில் என்னென்னா பர்சனல் ப்ரொனவுனில் வர்றது ஐ, வி, யூ, இ, ஷி, இட், தே, மீ, அஸ், ஹிம், ஹர், தெம். இது எல்லாமே பர்சனல் ப்ரொனவுனில் இன்க்ளூட் ஆகிறது. பட் இதெல்லாம் எது ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு வரும், எது செகண்ட் பர்சனுக்கு வரும், எது தேர்ட் பர்சனுக்கு வரும்னு சொல்லிட்டு கிளியராக ஒரு டேபிள் காலமில் பார்ப்போம். யூசஸ் ஆஃப் பர்சனல் ப்ரொனவுன். அதாவது பர்சனல் ப்ரொனவுன்ல 2 கேஸ் இருக்கு. நாமினேட்டிவ் ஒரு சப்ஜெக்டிவ் கேஸ், அதாவது சப்ஜெக்டா வரக்கூடிய கேஸ், அண்ட் ஆப்ஜெக்டிவ் கேஸ். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் பர்சன்ல சப்ஜெக்டிவ் கேஸா, அதாவது நாமினேட்டிவ் கேஸா எது வரும்னா ஐ, வி. அதுவே ஆப்ஜெக்டிவ் கேஸ்ல ஐ மீயா மாறும், வி அஸ்ஸா மாறும். நெக்ஸ்ட் செகண்ட் பர்சன் யூ. அதே ஆப்ஜெக்டிவ் கேஸ்க்கும் என்னதான் வரும், யூ. இங்க பாருங்க, பொசசிவ் அட்ஜெக்டிவ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு, பொசசிவ் ப்ரொனவுன் ஒன்று இருக்கு. ஓகேவா? பொசசிவ் அட்ஜெக்டிவ்னா ஒன்றும் கிடையாது. அது ஒரு அட்ஜெக்டிவா மட்டும் தான் வரும். அட்ஜெக்டிவ்னா அது தனியா ஆக்ட் ஆக முடியாது. அது ஒரு நவுன் கூட மட்டும் தான் சேர்ந்து என்ன ஆகும், ஆக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், மை எடுத்துக்கோங்க. மை ஒரு பொசசிவ் அட்ஜெக்டிவ். மை நேம், மை ஃபாதர் நேம், இந்த மாதிரி ஒரு நவுன் கூட தான் ஆக்ட் ஆனால் மட்டும்தான் இதுக்கு மீனிங் வரும். மை இஸ் அப்படி சொல்லிட்டு ஏதாவது ஒரு வேர்ட் பார்த்துருக்கீங்களா? ஆர் மை எண்ட்ல பார்த்துருக்கீங்களா? கிடையாது. ஸோ இந்த பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ், அதாவது இந்த எல்லா பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸும் தனியாக ஆக்ட் ஆகாது, தனியாக மீனிங் வராது. ஓகேவா? ஸோ அதனால தான் அது பொசசிவ் அட்ஜெக்டிவ்னு வச்சிருக்காங்க. அதுவே இங்கே பொசசிவ் ப்ரொனவுனுக்கு பாருங்க, மைன், ஆர்ஸ். இது எல்லாமே பொசசிவ் மீன்ஸ் ஒரு ஓனர்ஷிப். மைன், ஆர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓனர்ஷிப்பை குறிக்கும். ஸோ அதுதான் என்னன்னா பொசசிவ் ப்ரொனவுன் அண்ட் பொசசிவ் அட்ஜெக்டிவ். ஓகேவா? இந்த மைன் இண்டிவிஜுவலாகவே ஆக்ட் ஆக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், மைன் பொசசிவ் ப்ரொனவுனா இருக்கிறதுனால திஸ் பென் இஸ் மைன் அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம்ல. திஸ் பென் இஸ் மைன் அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அண்ட் திஸ் இஸ் ஆர் பென் அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம்ல. திஸ் இஸ் ஆர்ஸ் அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ பொசசிவ் ப்ரொனவுனுக்கு இண்டிவிஜுவலாக ப்ரொனவுனா இருக்கிறதுனால அது இண்டிவிஜுவலாக வந்தாலும் நம்மளுக்கு என்ன ஆகும், மீனிங் தரும் அப்படின்னாங்க. இங்கே பாருங்க, ஐ, வி ஆப்ஜெக்டிவ் கேஸில் மீ, அஸ். அதுவே பொசசிவ் அட்ஜெக்டிவாக வரும்பொழுது மை, ஆர் அப்படின்னு சொல்லிட்டு மாறும். அதுவே பொசசிவ் ப்ரொனவுனா வரும்பொழுது மைன், ஆர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? அதுவே செகண்ட் பர்சன் யூ, யோர், யார்ஸ். ஸோ இது மட்டும்தான்
வேற எதுவுமே கிடையாது. செகண்ட் பர்சன் எப்பயுமே வந்து செகண்ட் பர்சன் அப்படின்னு வந்தாலே அது எதுனா யூ தான். ஓகேவா? தேர்ட் பர்சன் வரும்போது ஈ, ஷி, இட், தே இது மூணுமே வந்து தேர்ட் பர்சன். அதுவே அது அப்ஜெக்டிவ் கேஸா வரும் பொழுது ஹிம், ஹர், இட், தெம், அதாவது ஹி வந்து ஹிம்மா மாறும், ஷி வந்து ஹரா மாறும், இட் வந்து இட்டு தான். அதாவது இட்டுக்கு வந்து செகண்ட் அப்ஜெக்டிவ் கேஸ்லயும் வந்து என்னதான் வரும்னா இட்டு தான் வரும். தே வந்து என்னவா மாறும்னா தெம்மா மாறும். அதுவே பொசசிவ் அட்ஜெக்டிவா மாறும்போது ஹி வந்து ஹிஸ்ஸா மாறும், ஷி வந்து ஹரா மாறும், அண்ட் இட் வந்து இட்ஸா மாறும், தே வந்து தேரா மாறும். பொசிட்டிவ் ப்ரொனவுனா மாறும்பொழுது ஹி வந்து ஹிஸ், சேம் ஹிஸ், ஷி வந்து ஹர்ஸ். ஏன்னா இங்க ஆல்ரெடி எஸ் இருக்கிறதுனால இன்னொரு எஸ் ஆட் பண்ண முடியாது. ஷி வந்து ஹர்ஸா மாறும். நெக்ஸ்ட் வந்து இட்டுக்கு வந்து பொசிட்டிவ் ப்ரொனவுன் கிடையாது. ஓகேவா? தே வந்து தேர்ஸா மாறும். இந்த டேபிள் ஏன் இம்பார்ட்டன்ட் பாக்குறேன்னா, நாமினேட்டிவ் கேஸ், சப்ஜெக்டிவ் கேஸ் எதுலலாம் வரும், ஆப்ஜெக்டிவ் கேஸா வரும்பொழுது அந்த சப்ஜெக்டிவ் கேஸ் இருக்குது என்னவா மாறும், பொசசிவ் அட்ஜெக்டிவா இருக்கும்போது அது என்னவா மாறும், இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இது வந்து நாமினேட்டிவ் கேஸ்ல இருக்கு, இது வந்து சப்ஜெக்ட் ஐ மீன் ஃபர்ஸ்ட்ல தான் வரணும், இது ஆப்ஜெக்டிவ் கேஸ், இது வந்து லாஸ்ட்ல தான் வரணும், இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா uses of it. It is used to denote time, weather, distance, temperature or any natural events. Any natural events இது எல்லாத்தையுமே வந்து denote பண்றதுக்கு தான் it யூஸ் ஆகும். எது எதுக்குன்னா time, weather, distance, temperature and or any natural events எல்லாத்தையுமே வந்து டினோட் பண்றதுக்கு எது இருக்கணும்னா இட் இருக்கும். ஓகேவா? இட் இஸ் யூஸ்ட் ஆஸ் அன் இன்ட்ரோடக்டரி சப்ஜெக்ட்ல தான் இது யூஸ் ஆகும் அப்படின்றாங்க. அண்ட் ஆஸ் நோ ரியல் மீனிங். அதே மாதிரி அந்த பொசசிவ் அட்ஜெக்டிவ்க்குலாம் எப்படி ரியல் மீனிங் இல்லையோ இதுக்கும் என்ன ஆகாது, ரியல் மீனிங் இருக்காது. எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். இட் இஸ் ரெய்னிங், இட் இஸ் சண்டே. இந்த இடத்துல வெதரை குறிக்கிறாங்க, இந்த இடத்துல ஒரு டைம் ஆர் டே அதை குறிக்கிறாங்க. இட் இஸ் 6 o'clock இந்த இடத்துல ஒரு டைமை குறிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இட் வந்து இன்ட்ரோடக்டரி ஆஃப் தி சென்டென்ஸுக்கு தான் வரும். அண்ட் இட் ஹாஸ் நோ மீனிங். இட் இஸ் ஆல்சோ யூஸ் டு எம்பசைஸ் அ நவுன் ஆர் ப்ரொனவுன். ஒரு நவுனையும் ஒரு ப்ரொனவுனையும் எம்பசைஸ் பண்ணி சொல்றதுக்காக இட் யூஸ் பண்ணுவாங்க. இட் வாஸ் ஷீ, அதாவது இந்த ஷீன்ற ப்ரொனவுனை எம்பசைஸ் பண்றதுக்காக தான் இந்த இட் வந்து என்ன ஆயிருக்கு, பிரசன்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட், இட் வாஸ் ஷீ who passed the exam. இட் வாஸ் ஈ who came late. இட் வாஸ் ராஜா who came late. ராஜா அந்த மாதிரி ஒரு நவுனுக்கும் ப்ரொனவுனையும் எம்பசைஸ் பண்ணி சொல்றதுக்காக தான் இட் யூஸ் ஆகுது. இட் இஸ் யூஸ்ட் ஃபார் அனிமல்ஸ், இன்ஃபேன்ட்ஸ், இன்செக்ட்ஸ் அண்ட் நான் லிவிங் திங்ஸ். இது எல்லாத்துக்குமே வந்து இட் வந்து யூஸ் பண்ணப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியா இஸ் அ டெவலப்பிங் கண்ட்ரி. இப்போ இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நவுன் இருக்கு, அந்த நவுனுக்கு இந்த இடத்துல இட் என்னவா ஆக்ட் ஆகி வருது, இட்டை எம்பசைஸ், அதாவது இந்தியாவை எம்பசைஸ் பண்றதுக்காக இட்டிங்க வருது. இட் ஆஸ் அ கிரேட் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ். இட் இஸ் மை கார். ஸோ இந்த மாதிரி ஒரு நவுனை வந்து எம்பசைஸ் பண்ணி சொல்றதுக்காக இட் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட், யூசஸ் ஆஃப் தே எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தே இஸ் அ ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் இட்டோட ப்ளூரல் ஃபார்ம் தான் they. ஓகேவா? and is used for mankind, animals, birds and non-living things. usually ப்ளூரல் ஃபார்ம்ஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து தே வந்துடும். ஓகேவா? தே ஆர் கேர்ள்ஸ், தே ஆர் சேர்ஸ், தே ஆர் கேட்ஸ். ஸோ இது நான் லிவிங் திங்ஸுக்கும் வரும், லிவிங் திங்ஸுக்கும் வரும். ஸோ யூஸ்வலாக ப்ளூரல் ஃபார்ம்ஸ்க்கு வரும். இது வந்து இட்டோட ப்ளூரல் ஃபார்ம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது ரூல்ஸ் ஆஃப் பர்சனல் ப்ரொனவுன். பர்சனல் ப்ரொனவுனுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் இருக்குது, ஒரு 5 ரூல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 5 ரூல்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் பர்சனல் ப்ரொனவுன்ஸ், அதாவது நம்ம பார்த்த எல்லா ப்ரொனவுன்ஸும் வந்து ஆக்ட் ஆகணும்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னு பார்ப்போம். when all 3 persons, first, second and third person or any 2 appear in a positive sentence. பாசிட்டிவ் சென்டென்ஸில் அப்பியர் ஆச்சுன்னா அது ஆர்டர் எப்படி இருக்குன்னா 2, 3, 1, அதாவது செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் அண்ட் ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படி வரணும். இது எக்ஸாம்பிளோட பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல யூ, ஹி அண்ட் ஐ ஹவ் ஸ்கோர்ட் குட் மார்க்ஸ். இது வந்து என்னவா இருக்கு, ஒரு பாசிட்டிவ் சென்ஸ்ல இருக்கு. பாசிட்டிவ் சென்ஸ்ல இருக்கிறதுனால இது எப்படி இருக்கணும்னா யூ செகண்ட் பர்சன், ஹி தேர்ட் பர்சன் அண்ட் ஐ ஃபர்ஸ்ட் பர்சன், இந்த ஆர்டர்ல தான் வரணும் அப்படின்றாங்க. இன்கேஸ் 2 மட்டும் தான் ஆக்ட் ஆயிருக்கு, 2 பர்சன்ஸ் தான் வந்திருக்காங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஹி அண்ட் ஐ ஆர் கோயிங் டு அ பார்ட்டி இஸ் அ பாசிட்டிவ் சென்டென்ஸ். ஓகேவா? ஸோ ஹி வந்து என்னன்னா தேர்ட் பர்சன் அண்ட் ஐ ஃபர்ஸ்ட் பர்சன். ஆனாலும் ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி தானே இருக்கு, தேர்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி தானே வந்திருக்கு. தென் இதுவும் கரெக்ட். யூ அண்ட் ஹி ஆர் டூயிங் அ கிரேட் ஜாப். இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் சென்ஸ்ல தான் இருக்கு. ஸோ யூ அண்ட் ஹி, யூன்றது செகண்ட் பர்சன், ஹீன்றது தேர்ட் பர்சன். இந்த இடத்துலயும் ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கு. பாசிட்டிவ் சென்ஸ்ல இருக்கும் பொழுது 2, 3, 1 ஆர் 2, 3 ஆர் 3, 1 இந்த மாதிரியும்
வரலாம். இப்படி வந்தாலும் அது கரெக்ட் தான். அதுவே செகண்ட் ரூல் என்ன சொல்லிருக்காங்கன்னா, நெகட்டிவ் சென்டென்ஸ் இன்வால்வ் இருந்ததுன்னா அதோடைய ஆர்டர் வந்து 1 2 3 அப்படிதான் இருக்கணும். காமனா ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். அதாவது எப்போனா நெகட்டிவா இருக்கும் பொழுது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ஐ, யூ அண்ட் ஹி ஆர் கில்ட்டி அண்ட் வில் பி பனிஷ்டு. இந்த இடத்துல கில்ட்டி அண்ட் வில் பி பனிஷ்டு இது வந்து ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன் அண்ட் தேர்ட் பர்சன் அப்படிதான் வரும். ஐ, யூ அண்ட் ஹி. ஸோ இப்படிதான் வரணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 3. ரூல் நம்பர் 3ல என்ன சொல்றாங்கன்னா, the order of plural pronouns we, you, they is 1 2 3. அதாவது plural pronouns-ஆ வரும் பொழுது we, you, they இது எல்லாமே வந்து இங்க பாருங்க, plural pronoun என்ன, இது ஃபர்ஸ்ட் பர்சன், இது செகண்ட் பர்சன், இது தேர்ட் பர்சன். ஆனா ப்ளூரலா வரும் பொழுதும் அது எப்படி இருக்கணும்னா 1 2 3. நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கும் வந்து 1 2 3 அதாவது ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் தான். ப்ளூரல் ஃபார்ம்ல இருக்கும்போது ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் தான் இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 4. ரூல் நம்பர் 4ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வேர்ட்ஸ் லைக் let, like, between and, but, except and all prepositions, எல்லா prepositions and these words like let, like, between and, but, except இது எல்லாமே followed by objective case தான். எக்ஸாம்பிளோட பார்த்தா உங்களுக்கு புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, he looked at me. atன்றது என்ன? atன்றது ஒரு ப்ரிப்போசிஷன். atன்றது ஒரு ப்ரிப்போசிஷன். ஸோ அதை ஃபாலோ பண்ணி ஆப்ஜெக்டிவ் கேஸ் தான் வரணும். let me complete this work. let, like, between and, but, except இந்த வேர்டு ஃபாலோ பண்ணி என்னதான் வரணும்? ஆப்ஜெக்டிவ் கேஸ் வரணும். ஸோ let me complete this work. let me இல்லாம let I, let we அந்த மாதிரிலாம் இல்லைல்ல. ஸோ let me அப்படின்னு தான் வரணும். நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 5. ஓகேவா? இன் கம்பேரிஷன் பிட்வீன் 2 நாமினேட்டிவ் கேசஸ், 2 நாமினேட்டிவ் கேசஸ் கம்பேர் பண்றோம்னா ப்ரொனவுன் யூஸ்ட் மஸ்ட் ஆல்சோ பி நாமினேட்டிவ். இப்போ 2 நாமினேட்டிவ் கேஸை கம்பேர் பண்ணும்பொழுது யூஸ் பண்ற ப்ரொனவுனும் வந்து என்னவா தான் இருக்கணும்னா நாமினேட்டிவ் கேஸ்ல இருக்க ப்ரொனவுன், அதாவது சப்ஜெக்டிவ் கேஸ்ல இருக்க ப்ரொனவுனா தான் நம்ம யூஸ் பண்ணணும். 2 சப்ஜெக்டை கம்பேர் பண்ணும்பொழுது அது ப்ரொனவுனா கம்பேர் பண்ணோம்னா அது என்னவா தான் இருக்கணும்னா சப்ஜெக்டிவ் கேஸ் தான் இருக்கணும். he is as fast as I. ஸோ இங்க பாருங்க, 2 பேர், இப்போ ராஜா சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரை கம்பேர் பண்றோம்னா 2 பேரை சப்ஜெக்டா கம்பேர் பண்ணும் பொழுது அதுக்கான இப்போ ஃபார் ராஜா இஸ் ஆஸ் ஃபாஸ்ட் as சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நவுன் யூஸ் பண்ணி கம்பேர் பண்ணும் பொழுது ப்ரொனானா யூஸ் பண்ணி கம்பேர் பண்ணோம்னா அதுவும் எப்படியா தான் இருக்கணும்னா சப்ஜெக்டிவ் கேஸ் தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், he is as fast as I. he is as fast as I அப்படின்னு தான் இருக்கணும். லைக் இப்படி வரக்கூடாது, he is as fast as me. he is as fast as mine அப்படிலாம் வரக்கூடாது. சப்ஜெக்டிவ் கேஸா தான் வரணும், அதாவது நாமினேட்டிவ் கேஸா தான் வரணும். she is better than he. ஸோ இந்த டைம் பாருங்க, she is better than he இது ரெண்டுமே வந்து சப்ஜெக்டிவ் கேஸ் தான். ஸோ ஒன்ஸ் நீங்க வந்து நாமினேட்டிவ் கேஸ், அதாவது நாமினேட்டிவ் கேஸ், சப்ஜெக்டிவ் கேஸ் ரெண்டுமே ஒன்று தான். ரெண்டுத்தையும் வந்து கம்பேர் பண்ணும் பொழுது ரெண்டுமே எப்படி தான் இருக்கணும்னா நாமினேட்டிவ் கேஸாக தான் இருக்கணும். நம்ம வந்து ஆப்ஜெக்டிவ் கேஸை வந்து கொண்டு வரக்கூடாது. ஓகேவா? ஓகே ஆஸ்பிரண்ட்ஸ், நம்ம வந்து ப்ரொனவுனோட டைப்ஸ் பார்த்தோம். அதில் ஃபர்ஸ்ட் டைப் ப்ரொனவுன், பர்சனல் ப்ரொனவுன், அதோடைய ரூல்ஸ், அது என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகும்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்துருக்கோம். ஹோப் உங்களுக்கு நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் வந்து நாளைக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணிவிடுவோம். அதையும் அப்படியே கீப் ஆன் டச்சில் இருங்க. இது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுங்கன்னா நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். இந்த டேபிளர் காலம் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து எது ஆப்ஜெக்டிவ் கேஸாக வரணும், எது சப்ஜெக்டிவ் கேஸாக வரணும்னு தெரியும். எது வந்து பொசசிவ் ப்ரொனவுன், எது பொசசிவ் அட்ஜெக்டிவ், அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஓகேவா? நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ப்ரொனவுன்னா என்ன, ப்ரொனவுன் எங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்றலாம் தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் எரர் ஸ்பாட்ல வந்து நம்ம நிறைய மார்க்ஸ், எரர் ஸ்பாட்ல நிறைய ஸ்கோர் கண்டுபிடிக்கும், ஸ்கோர் வாங்க முடியும். ஓகே ஆஸ்பிரண்ட்ஸ், ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் திஸ் சேனல், லைக் திஸ் வீடியோ. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம். உங்களுக்கு இந்த மெட்டீரியல் வேணும்னா குரூப்ல அவைலபிளா இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆஸ்பிரண்ட்ஸ்.